மிதுன ராசி அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான ஆன்மீகம் விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரியான 3 நன்மை தரக்கூடிய அறிகுறிகள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஜோதிடர்கள் உங்கள் ராசி ரீதியாக என்னென்ன எச்சரிக்கை கணிப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் பேச போகிறேன். இந்த பதிவில் எல்லா சொல்லக்கூடிய தகவலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ராசி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதத்தில் மிதுன ராசியினருக்கு குறிப்பாக இந்த மே 16க்கு பிறகு, அதுவும் குறிப்பாக அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்கு சுய பலன்களை கொடுக்கும், சில ராசிக்கு சுப பலன்களை கொடுக்கும், அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட பலன்களை தரும் நிலையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான 3 அறிகுறி கடவுள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமான மாற்றத்தை நிறையவே தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க 11ஆம் இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் தடை, எதிர்ப்பு, வருமான குறைவு போன்றவை இருந்திருக்கும். அந்த விஷயங்களில் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மே 11ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் 11வது இடத்திற்கு ஆட்சி பலத்தோடு வருவதால் எதிர்ப்புகள், எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். தொட்ட காரியம்லாம் உங்களுக்கு நடக்கும். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதல் 10 நாட்கள் ஒரு மாதிரி இருந்தாலுமே பிற்பகுதிக்கு மேலே அது அற்புதமான மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதாவது குரு பெயர்ச்சி வருவதால், குரு பகவான் 2வது இடத்துல உங்கள் ராசிக்கு வருவதால், உச்சம் அடைவதால் இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்க முடியலை, தோல்வியை சந்தித்து வரேன் அப்படின்னு வருத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. 20 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி, வேலை விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். 30 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த வாழ்க்கை அமைப்பு மேன்மை அடையும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த 3மே நன்றாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு கடவுள் அறிகுறியாக காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். மே 11ஆம் தேதிக்கு பிறகு எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் போகுது. இது வரைக்குமே இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நீங்கள் போகுது. உங்களுடைய சகோதரர்களால் நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த வருத்தம், விரயங்கள் எல்லாமே தீரப்போகுது. சகோதர சகோதரிகளுக்கு திருமணம், நிச்சயதார்த்தம், பொருளாதார முன்னேற்றம் என மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முதலீடு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. முதலீடு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் கிடைக்கும். பணியில் புதிய புதிய பொறுப்புகள் வரும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆனாலுமே கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடு வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மெதுவாக தான் உயரும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்திங்க அப்படின்னா சேமிப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் கவனம் ரொம்ப அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியத்தில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி நிறைய கிடைக்கும். பித்ரு வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க.
இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பணவரவு தேவைக்கு சற்று அதிகமாக கிடைப்பதால் செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் முயற்சி எடுப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படக்கூட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதால் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபருடைய தலையீட்டை ஏற்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாத பிற்பகுதிக்கு மேலே தாய்வழி உறவுகள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். இன்னும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பங்களும் வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு உதவிகரமாக இருப்பீங்க. பணிகளில் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். இன்னும் சிலருக்கு வேலை இல்லை அப்படின்னு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வகையில் வேலைகளும் கிடைக்கும், பணமும் கிடைத்திடும். மாத பிற்பகுதிக்கு மேலே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலுமே உற்சாகமாகவே செயல்படுவீங்க. மேலும் வியாபாரம் மற்றும் விறுவிறுப்பாக நடக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் இழுபறியானாலுமே சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேவராக முடியும். வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருக்க அவங்களோட கனிவான அணுகுமுறையை நீங்கள் அவசியமாக பின்பற்றணும். பற்று வரவில் பிரச்சனை எதுவும் வராது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவர் நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷம் அடைய செய்வாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு நிறைய கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லை. மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு வெல்வத்தள அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி செய்யுங்க. நல்ல பலனை உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய அமாவாசையாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் லாபாதிபதியான செவ்வாய் மே 10 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி நடை போடுவீங்க. இதுவரைக்குமே நிறைவேறாமல் இருந்த வேலை முடிவுக்கு வரும். ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு பேரெடுத்த கேது பகவான் உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பார். சின்ன விஷயமா இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுவீங்க. பிறரால் முடிக்க முடியாத வேலையை இப்பொழுது நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு முடித்து காட்டுவீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவானால தான். ராசிநாதன் புதன் மே 9 வரைக்குமே சாதகமாக சஞ்சரித்து வந்த நிலையில் உங்களுக்கு வியாபாரத்திலையும் சரி கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களையும் சரி நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். கடன் தொல்லை நீங்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியவர்களின் ஆதரவும் அவங்க துணையின் அவங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பக்கபலமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துணைவியும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பாங்க. ஜீவன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய வேலையில் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்கள் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்த வேண்டாம். இந்த 2 விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த மிருகசீரிசக்காரங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிடும். அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு கழுத்தில் மணமாலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மிருகசீரிஷம் அன்பு நேயர்களுக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 14. செய்ய வேண்டிய பரிகாரம் காலதீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையோடு சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க செய்வார்.
வெளிநாட்டு முயற்சி ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி தடை தாமதம் அப்படின்னு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருப்பவங்க கவனமாக இருப்பது நல்லது. மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும். மேலும் சகாய ஸ்தானாதிபதி சூரியன் இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் அடைய வைப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தாங்க. மேலும் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பார். சகோதரர் வழியில் ஏற்பட்ட இடைவெளியை அகற்றுவார். உத்தியோகத்தில் சந்தித்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இல்லாமல் செய்வார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுப்பார். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் போக்கிடுவார் இந்த சூரிய பகவான். மேலும் கையில் பணம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது. மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைய கிடைக்கும். அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக இந்த காலகட்டத்தில் சஞ்சரிப்பதால் இந்த அமாவாசைக்கு பிறகு வீட்டில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை வரும். பொன் பொருள் சேரும். புதிய இடம் வாங்கும் முயற்சி ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் போட்டித் தேர்வுகளிலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்கல்விக்குரிய வழி பிறக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 13ஆம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம் வடி உடை அம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சுபகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல், உழைப்பு அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தின் காரணமாக வெளியூர் சென்று தங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அதனால் குடும்பத்திற்கு உங்களுக்கும் ஒரு இடைவெளி வரும் அப்படிங்கிறது விதி. இருந்தாலும் கூட குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். குழந்தைகளுக்காக ஏங்கியவர்களுக்கு ஏக்கம் தீரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் நல்லவரனாகவே இருக்கும். நட்பில் ஏற்பட்ட விரிசல் நீங்கும். கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரப்போகுது. சூழ்நிலை காரணமாக பிரிந்திருந்த மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை இந்த கணவன் மனைவிக்கு கிடைக்கும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இன்னும் சிலருக்கு சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். உங்கள் செயலுக்கு விஐபிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எல்லாம் தோய்வின்றி நடக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சியாக பணிகளை தொடருவாங்க. மாணவர்களின் முயற்சி வெற்றியடையும். விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 12, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய பலன்களும் பரிகாரங்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கடவுள் கொடுக்கக்கூடிய 3 அறிகுறிகள், அது முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஸோ இதே மாதிரியான ராசி ரீதியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனே வரும். நன்றி.